நாட்டுக்கு சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இந்திய அளவில் கொடுத்தவங்க. திரைக்கதை அப்படின்னா இன்னைக்கு புகழாத வாய்களே கிடையாது. ஆமா, ஒரு ஆன்டி ஹேட்டர்ஸ் சொல்லக்கூடிய சினிமாவில் யாராவது ஒரு பேர் இருப்பாங்க, அவருடைய செயல் எனக்கு பிடிக்காதுப்பா, இவருடைய செயல் எனக்கு பிடிக்காதுப்பாங்க. ஆனா இவருடைய செயல் மட்டும்தான் உலகத்துக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிட்ட ஒரு ஸ்டைலு விஷயம். அது தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்சின்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இவர் தலைவராக்கியிருந்தா அதன் மூலமாக என்எஸ்கே ஸ்டைலில் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆவை என்ன தேவை என்ன அத்தனை கருத்துக்களையும் இவர் மேல் சபையில் ஒரு தலைவராக உட்கார்ந்து அங்கே ஒரு அறிவில் சிறந்தவர்கள், அனுபவத்தில் சிறந்தவர்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்து கொடுமையான விஷயம். பாரதிராஜா மரணிக்கிற பொழுது கூட அவர் வயதை ஒரு காரணம் காட்டி அவர் ஆத்மா அடங்கினா போதும்னு நினைச்சுக்கிட்டோம். ஏன்னா கடந்த 1 வருடங்களாகவே அவர் நோய் நொடியில அந்த முடிவுக்காக காத்திருந்தார். இறைவனாக போட்டியா இவ்வளவு இஞ்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பலரை மகிழ்ச்சி செய்த ஒரு மனிதனின் ஆத்மாவை அடக்கிட்டா நல்லா இருக்குமே என்ற மாதிரியான என்னை போன்றவர்களாம் இருந்தது. ஆனா இவர் திட்டத்துப்புன்ற பொழுது நல்லா நிச்சயம் எதிர்பார்த்த சாதாரணமா ஒரு 85 வயசு வரைக்கும் ஆக்டிவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இன்னும் 10-12 வருடங்களில் சாதாரண பரபரப்பா ஆக்டிவா இருந்திருக்க வேண்டிய ஒரு மனிதனை கடவுள் இறக்கம் இல்லாம மேல கொண்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் வச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியாது. ஸோ குருநாதர் சிஷியனை கூட்டிட்டாருன்னு சொல்ற பொறுத்தவரையில சொல்லலாம். வார்த்தை அலங்காரமா இருக்கும். வாழ்க்கைக்கு ஏற்ற சங்கடமான விஷயம் அது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்றேன். அவர் மனைவியா இருக்கு, துணைவியா இருக்கு, எங்க அண்ணியா இருக்கு. இந்த இழப்பை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும். காரணம், அந்த சாந்தனுவோ எங்க குடும்பத்துக்கு வந்த அற்புதமான தங்கமான மருமகளோ எங்க மகள் சரண்யாவோ அந்த பேர குழந்தையோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் திடமாக இந்த துயரத்தை, மாபெரும் துயரத்தை, நடந்திருக்கவே கூடாத துயரத்தை கடந்து போக வேண்டிய மிகப்பெரிய வல்லமை இறைவன் பூர்ணிமானிக்கு கொடுக்கணும் தான் என்னை போன்ற பாக்கியராசாவுடைய முரட்டு பக்தனாக இருக்குன்னா இறைவன் வேண்டிக்கிறது. அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டார். அவரு முதல்ல தொட்ட சுவரில்லாத சித்திரங்கள்ல இருந்து சரி மௌன கீதங்களா இருந்தாலும் சரி, ஒரு டாலிங்கா இருந்தாலும் சரி, முந்தானி முடிச்சுவாக இருந்தாலும் சரி, அவர் இது நம்ம ஆளுல எல்லாம் அவர் கையாண்ட விதங்கள் என்பது பெண் கதாபாத்திரத்துக்கு சரி சமம். சிவன் இவர் என்றால் பார்வதி சம பங்கு கொடுத்துதான் அமைச்சிருப்பாங்க. ஒரு பீக்ல இருக்காரு, கிட்டத்தட்ட 40 தொடாத வயசு, 34-35 வயசு. ஒரு குழந்தைக்கு ஒரு மலம் கழுவி விட்டு அந்த கான்செப்ட் எல்லாம் குழந்தைக்கு குடிகள் வருது, அம்மாவோட வேலைடா, அது ஆயாவோட அப்பத்தாவோட